பிரியமானவர்களே, அநேக நல்ல நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடக்கிறது. கொரோனா வியாதி வந்த பொழுது அநேகருடைய நற்பண்புகள் நமக்கு வெளியிறக்கமாகிறது. ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு அம்மா அவர்கள் மாடு வைத்து பால் கறந்து விளைக்கிறார்களாம். அவர்கள் அங்கு வெயிலில் இருக்கிற போலீஸ்காரர்களுக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸ் பெரிய பாட்டிலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த காவல் பொண்ணுங்க அதை பார்த்து மகிழ்ந்து போனார். ஏமா நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? இல்லைங்க, நீங்க வெயில இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தேன். அவர்கள் அதை வாங்கி உங்களுக்கு மிக்க நன்றி என்று சொல்லி அவர்களை வாழ்த்திவிட்டு, நீங்கள் இவ்வளவு மனித நேயத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று அவர்களை பாராட்டிவிட்டு, அம்மா எங்களுக்கு அரசாங்கத்திலே நல்ல சம்பளம் இருக்கிறது, நீங்கள் கூலி வேலை செய்கிறவர்கள், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுத்து விட்டார். அந்த போலீஸ்காரர்களுக்கு அந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்தார்கள் என்பதை அறிந்ததினாலே ஆந்திர மாநிலத்தினுடைய காவல்துறை டைரக்டர் டிஐஜி அவர்கள் அந்த அம்மாவுக்கு நேராக தொலைபேசியில வீடியோ காலிங்ல போன் பண்ணி அவர்களை பாராட்டினார். அந்த அம்மா சொல்லுது, ஒரு காவல்துறையின் பெரிய அதிகாரி நான் கொடுத்தது 2 ஜூஸ் பாட்டிலுக்காக என்னை பாராட்டினார். தேவன் கூட சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து கொடுக்கிறதுக்கு நான் அனுப்பியுள்ள தேவன் அல்லவே. மத்தேயு 10:42 ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என்று சொல்லுங்க. இன்னொரு நிகழ்வினை இன்றைக்கு பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள் ஒருவர் வயலில் போய் கொண்டிருக்கிறார். அவர் சைக்கிள்ல கீழே விழுந்திருக்கிறார். விழுந்ததினாலே அவருக்கு நின்றார். பார்த்து கொண்டிருக்கும் போது எங்கோ ஊட்டிக்கு போகிற ஒரு அம்மா வெள்ளப்படவை கட்டி இறங்கி வந்து அவரை மடியில் வைத்து அவருக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். 2 பேருடைய சேவைகளை பாருங்க. அந்த அம்மா கேட்டார், நீங்க டியூட்டில இல்ல, நான் எங்கோ போகிறேன், ஆனால் செவிலியரா இருக்கிறேன், எனக்கு இவர்களை கடந்து போக முடியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, டாக்டர் சைமன் என்பவர் இன்றைக்கு மதித்து போனார். அவரை கொண்டு போய் அட்மிட், அவரை சரி பண்ணுவதற்காக கீழ்ப்பாக்கம் சிமெண்ட்ரிக்கு போகிறார்கள். ஜனங்கள் வந்தது மட்டுமல்ல, தடுத்தது மட்டுமல்ல, கல் அடித்ததுனாலே அந்த கொண்டு போய் கூட போன டாக்டர்களுக்கு நல்ல அடிபட்டது. அவர்கள் அந்த பிணத்தை அப்படியே விட்டு விட்டு போய்விட்டாங்க. அதிலே போன டாக்டர் ஒருவர் அழுது கொண்டு சொல்லுகிறார், இதுதானா நாங்கள் உயிரை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் உதவினோமே, நீங்கள் எங்களுக்கு காட்டுகிற தயவு இதுதானா? So it shows the color. இப்போதுதான் நாம் உண்மையானவர்கள் யார், யார் தயவு உள்ளவர்கள், யார் உண்மை உள்ளவர்கள் என்பதெல்லாம் பார்க்கிறதற்கான ஒரு காலம். அந்த டாக்டருடைய பாடி அனாதையாய் அடிப்பட்ட உடனே என்ன செய்ய முடியும்? அங்கேயே நடுரோட்ல போட்டு விட்டு வந்து விட்டார். ஒருவர் சொல்லுகிறார், அந்த ஆத்துமா என்ன வேதனைப்பட்டிருக்கும், எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிற சைமன் என்கிற டாக்டருடைய ஆத்மா. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் வெறும் ஜெபித்தால் அல்லது வெறும் கொடுத்து விட்டால் மட்டுமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து, எதற்காக இந்த கொரோனா, இந்த கொடிய வியாதியே, இந்த கொள்ளை நோய் நேற்று தினத்தில் தியானித்தோம், இது தேவனால் அனுப்பப்பட்டது. அதை ஏன் அனுப்புகிறார் என்றால், ஜனங்கள் தேசத்திலிருந்து அலைந்து திரிவதற்காக. ஏன் அதை அனுப்பினார் என்றால், ஒருவரும் தங்கள் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதற்காக. ஆகவேதான் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெயித்தார் என்று நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்க நானெல்லாம் இந்த கொடிய வியாதி இப்படியே உலகம் பொழுது போய்விடுமா, எல்லாரும் அழிந்து விடுவார்களா என்றால், அதன் நடுவில் தேவன் ஒரு நன்மையான நம்பிக்கையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Book of Ezekiel 12 chapter verse 16. ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களிலே கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். கொஞ்சம் பேரை நான் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். கொஞ்சம் பேரை தப்பி மீந்திருக்க. நீங்க நான் நல்லா தப்பி இருக்கணும். பிரிட்டன்ல நேற்று 500 பேர்கள் என்று செய்தியிலே சொன்னார். 500 மெம்பர்ஸ் ஒரே நாளில் மறித்து போனார். பிரிட்டன் அரண்மனைக்குள்ளேயே கொரோனாவை தடுக்க முடியவில்லை. சவுதி அரண்மனைக்குள்ளேயே அதை தடுக்க முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இதிலே நான் சில பேரை மீதியாக, நீங்க நான் எல்லாம் மீதி பகிர்த்தல் போட்டால் மீதி வருகிறேன். அந்த மாதிரி மீதியா இருக்கிற நீ என்றைக்காகிலும் இந்த தண்டனையை குறித்து அதிகமாய் தியானித்து இருக்கிறாயா? We don't want to hear the word of God. நேற்று தினத்தில் டாக்டர் ராஜசேகர் அவர்கள்
என்ன எவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினா எப்படி கேட்டதுனால 3 வார்த்தை பேசினேன். ஆனால் இன்றைக்கு அநேக தொலைபேசியில் ஐயா 7 வார்த்தைகளை நீங்கள் பேசவில்லை, வேற இன்ட்ரெஸ்ட் டு ஹியர் என்று சொன்னார். சில பேர் இன்னும் வார்த்தைகள் மேல் கேட்பதற்கு தாகமாய் இருக்கிறார்கள், மீதியாய் இருக்கிறார்கள் என்பது இதனுடைய பொருள்படுகிறது. இன்னும் கூட சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் சோம்பேறித்தனமாக, சில பேர் யாராவது ஜெபித்து விடுவார்களா, நாம் அந்த ஜெபத்திலே வெறும் கலந்து கொண்டு நாம் தேவ மகிமை பெற்று விடுவோமா என்று எப்படியோ கலந்து கொள்கிறீர்கள். அப்படி அல்ல பெரியமாக. யூ சிட் அண்ட் லிசன் அண்ட் மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து தியானிக்கணும். கர்த்தர் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி கொடுக்கிறார். லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு கொரோனா வியாதியும் இயேசுவையும் நாம் ஒப்பிட்டு சில காரியங்களை தேவன் எதற்காக அதே வார்த்தையை துல்லியமாக சொன்னார் என்று நாம் பார்க்க போகிறோம். கொரோனா வியாதி, இந்த வியாதி என்பது சடிதியில் வந்தது அல்ல. பாருங்கள், பைபிள் படிக்கொள்ள வியாதிகள் திடீரென்று முன்பின் தெரியாமல் வரவில்லை. வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்தீர்களானால் எப்பொழுது பார்த்தாலும் இந்த வியாதி வரும் என்று இந்த வியாதியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. It was told, prophets have raised and told that the pestilence will be there, war will be there, famine will be there. பஞ்சம் இருக்கும், பட்டயம் இருக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய ஜனங்கள் எல்லாம் யாரோ அது ஜனவரி மாதத்தில் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் ஊழியர்கள். மற்ற நாளில் எல்லாம் சொல்வதில்லை. புதுசா டிசம்பர் மாதம் எண்ட்ல பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன இரவு ஒருவர் போடுகிறார். தீர்க்க தரிசன இரவு அதுல போய் உட்கார்ந்து விட்டார். தீர்க்க தரிசனம் சைனாவை பற்றி சொல்லுகிறார், அமெரிக்காவை பற்றி சொல்லுகிறார். எல்லாம் ஒன்று கூட நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை என்றால் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதில்லை. ஆடுகளுக்கு பின்னால் மாடுகளுக்கு பின்னால் அத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவன் திடீரென்று எழுந்து தேவன் வார்த்தை சொன்னார். அவன் படி பூமி அதிர்ச்சி நடந்தது. எத்தனை தீர்க்க தரிசனங்கள் ஏன் தெரியவில்லை நம்முடைய ஜனங்கள் எல்லாம்? இத்தனைக்கும் அருமையான அறிகுறியை மட்டுமல்ல, தெளிவான வேதத்தை போதிக்கிற போதகர்கள், படித்தவர்கள், நல்ல ஸ்காலர்ஸ் போதிக்கிற சர்ச்சில் இருக்கிறவர்கள் கூட எதையாவது யாராவது சொல்லி விடுவார்கள். எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க ஐயா சொல்லிட்டாரு, எங்க ஊழியக்கார் சொல்லிட்டாரு, எங்க பிரதர் சொல்லிட்டாரு. I tell you, வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் தான். கொள்ளை நோய் என்றாலே தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது. எரேமியாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Book of Jeremiah 28 chapter verse 8 சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். அநேக தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். பெரிய ராஜ்யங்களை குறித்து இந்த 3 காரியங்களை சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். They told, they prophet, அந்த prophets எல்லாம் சொன்னார்கள். இங்கேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜனங்கள் சொன்னதை வேதத்திலே என்ன சொன்னது, என்ன நடந்தது, எரேமியா காலத்திலேயே சொன்னதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம். அதே இந்த கொள்ளை நோயை பற்றி அநேக தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் என்று சொல்லுகிற தேவன் இப்போது சொல்லுகிற 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். என் வீட்டுல அந்த டிவி போட்டு அவர் யாரோ ஒருத்தர் கொரோனா முதல் நாளே சொல்றாரு, இந்த கொரோனாவுக்கு பின்னாடி என்னெல்லாம் விளைவுகள் வரும் தெரியுமா? ஜெயில இருந்து ஆட்களை விட்டு விடுவார்களாம். ஜெயில இருந்து அவர்கள் வந்த உடனே வேற படைப்புக்கு வழி இல்லாமல் எது பார்த்தாலும் திருடு நடக்குமா. காவல்துறையினரெல்லாம் ரோட்ல இருப்பதனால அவர்கள் காவல்துறை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருமா, எக்கானமி ப்ராப்ளம் வருமா, எக்கானமிஸ்ட் எல்லாம் பொருளாதார நிபுணர்களா அல்லது சட்ட ஒழுங்கை அதை பராமரிக்க அரசு இருக்கிறது. இன்னைக்கு ஒருவர் பெரிய ஞானிதான், அவர் எழுதியிருக்கிற தேவனால் இவைகள் எல்லாம் அனுப்பப்படுவதில்லை, மாறாக நீயே இயற்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆகவே இனிமேல் ஃபியூவலை குறைக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் குறைக்கணும், பிளேனை குறைக்கணும். அரசுல போய் இவ்வளவு உட்கார வச்சாதான் தெரியும் கவர்மெண்ட் எப்படி நடத்தணும். கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அவ்வளவு பெரிய பாடு இருக்கு. இத்தனை ஒரு குடும்பத்தை நடத்துவதே நமக்கு பாடு இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை நடத்துவது எவ்வளவு பெரிய பாடு. இன்றைக்கு பாருங்கள், அருமையான பிளேன் எல்லாம் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பிளேனுடைய அத்தாரிட்டி இருக்கிறாங்களே, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அவர் சொன்னார் அவ்வளவு சீக்கிரத்திலே இதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இருக்கு. அரசிலே பாருங்க, இது என்ன வீட்டுல நடக்கிற ஒரே குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வு அல்ல. அத்தாரிட்டிஸ் அவங்க பிளேன் அலோவ் பண்ணாதான் போக முடியும். இங்க இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற பிரதமர் பாகிஸ்தான் வழியாக நாங்கள் போகிறோம் என்று கேட்டால் இம்ரான் கான் அதற்கு வழிவிட மாட்டேன் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் அரசை நடத்தாமல் ஏதோ குடும்பத்தை நடத்துவது போல, வேலூர்ல நடத்துவது போல, வீட்டை நடத்துவது போல பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தை சரியா படிக்கணும்.
எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்? இவர்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவதற்கு யார் இவரை அழைத்தார்கள்? வாசிங்க. திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கள்ள. உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அவங்க ஊழியக்காரர்கள் சொல்றது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எதுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு? எதுக்கு கர்த்தர் நம்ம பைபிளை கொடுத்திருக்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். ஆசாரியர்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஒரு காம்பினேஷன் பாத்தீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளோடு சில ஊழியக்காரர்கள் சேர்ந்து கொண்டால் உடனே நாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய ஆளுங்க. ஆந்திரால ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தி. அங்க எல்லாம் சொல்லுவார்கள். உடனே அவருக்கு ஒரு பெரிய பிரசிடென்ட் சொந்தக்காரர். அதெல்லாம் பைபிள்ல சொல்லவே சொல்ல. கள்ள தீர்க்கதரிசிகளோடு ஆசாரியர்கள் ஆளுகிறார்கள். இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த கொள்ளைக்காரர், இந்த தண்டனையில, கொள்ளை தண்டனை. இதை நல்லா பாத்தீங்கன்னா நெகேமியா காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நெகேமியா அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறான் தெரியுமா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புக் ஆஃப் நெகேமியா 6th chapter verse 12. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனை சொன்னானே. கர்த்தர் அவனை அனுப்பவில்லை என்றும் அவன் அவருக்கு கூலி கொடுத்தினால் அவன் எனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றும் நான் அறிந்து கொண்டேன். I will act it. இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற கிருபை என்ன பெரியமானே. ஏன் வேதத்தை நாம் அதிகமாய் தியானிப்பதில்லை? தியானிக்கிற வேதத்தின் பண்டிதர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் அப்படி சொன்னாலும் ஜனங்கள் கேட்பதும் இல்லை. அதை சீக்கிரம் முடிச்சிருங்க, எனக்கு ஒரு ஜாப் பண்ணி அமைச்சிடுங்க, என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிடுங்க, இது என்ன நடக்கும்னு சொல்லிடுங்க. தீர்க்கதரிசனம் இதை சொல்லுவதற்கு ஒரு நல்ல ஒரு நடந்த நிகழ்வினை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து கேளுங்க. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கோட்டைக்குள்ளே இருக்கிற சர்ச் காலையில போய் ஜெபம் பண்ணுவேன். சில சர்ச்சுகள்ல ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் போகும்போது கோட்டை வாசற்படி வெளியில அவ்வளவு பார்க்கலாம் இல்லை. அப்பொழுது அங்கே கிடிஜோசியம் பார்க்கிற ஒருவன் இருக்கிறார். அதன் பக்கத்திலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டு காலையில அதை கேட்பதற்கு உட்கார்ந்தார். அவரோடு கூட பேசலாம் என்று நான் என் ஹீரோ ஹோண்டாவை வைத்து விட்டு பக்கத்தில் நின்றேன். அவர் முதலாவது அவருடைய மனைவிக்கு பார்த்தார். பூஜை பண்ணி போட்ட உடனே 5 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த கிளி பார்த்தது. அவருக்கு திருப்தி இல்லை. அவரோடு பேசலாம் என்றால் அடுத்து அவருக்கு பார்த்தார். 5 ரூபாய் பார்த்த உடனே அதிலும் திருப்தி இல்லை. காசு எடுத்து கொடுக்கும் போதே அவர் உள்ளே லுங்கிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன நிக்கர்ல இருந்து சிலுவைகள் எல்லாம் எடுத்து கொடுத்தார். அந்த காலத்துல 5 ரூபாய். இடத்துல பணம் அவ்வளவு இல்லை என்று தெரிந்து கொண்டேன். ஆண்டவரை பற்றி சொல்லலாம், கிளியோட தேவன் நமக்கு இலவசமாய் சொல்கிறார் என்று சொல்லலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், என்னுடைய மகனுக்கு கொஞ்சம் பாரு என்றார். அவருடைய பெயர் ஜெயக்குமார். அவன் உடனே கிளி யோசிக்காரன் சொன்னான், 5 ரூபாய் கொடு. இவன் சொன்னான், 2 பேருக்கு பார்த்துமே ஒன்னு இலவசமா பாரு, என்ன செருப்பு தான் கொடுப்பேன் என் கிளி. என்ன அசிங்கமா பேசினான். உடனே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எத்தனை நாள் அந்த காலத்துல எண்ணி 5 ரூபாய் கொடுத்தான். 5 ரூபாய் கொடுத்து குழியை அடைத்த பொழுது கிளி புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்தது. அதிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து காண்பித்தார். அதில் இயேசுநாதர் இருக்கிறார். என்ன ஆச்சரியப்பாங்க, நான் அங்கதான் நிற்கிறேன். உடனே அந்த கிளி யோசிச்சாரு, கேட்கிறான், யார் தெரியுமான்னு கேட்டாரு. அவன் அமைதியா இருந்தான். இவர் இயேசுநாதரியா? இவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரியா? ஆனாலும் இவரை சிலுவையில அறைந்து சாகடித்தார்கள். அப்படிதான் அவன் மகன் கதை நடக்க போயான். அவருமா பேஜாராயிட்டாரு. நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். யோசித்து கொண்டிருக்கேன் என்ன பேசுவது. திரும்ப அந்த கிளி யோசிக்கார் சொல்றாரு, இதோடு என்னுடைய முடிவதில்லைப்பா, இன்னும் இருக்கிறது. எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து ஓர் ஹிஸ்டரிய படிக்கிறார். என்ன படிக்கிறார்? நசரேயனாகிய இயேசுவை இப்படியா அடித்தார்கள், சிலுவையில் அடைந்தார்கள், தேவாதி தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பி வானோர் தோதலத்தோல் எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தினார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அவர் தேசத்துக்கு அதிபதியான இப்படி ஒரு மகன் உயர்த்தப்படுவார். அப்படிதான் கொஞ்சம் திருப்தியானார். அந்த 5 ரூபாய் கேட்கும். இப்பொழுது முடித்து விட்டு அவர் எழுந்து பொழுது நான் சொன்னேன், அப்பா, இந்த ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு தான் நான் இவ்வளவு நேரம் உன்னுடைய பக்கத்துல இலவசமா இருந்தேன். கஷ்டப்பட்டு 15 ரூபாய் கொடுத்து விட்டாரே என்று சொன்னான். அவன் சொன்னது எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் சொன்னான், நான் திருவண்ணாமலையில இருக்கிறேன், இந்திய லூதரன் சர்ச்சினுடைய மெம்பர் என்று சொன்னான். ஆற்காடு லூதரன். நானும் ஒரு திருச்சபையினுடைய மெம்பர். என்னையோ பைபிள வாசிக்கிறது இல்லையா, நீ கிளிக்கு வந்திருக்கு. இப்படிதான் people are interested to hear from even the parrot, even from the rabbit. ஆண்டவர் சொல்கிற அவன் காழி துட்டு கொடுத்து ஒருத்தனை சொன்னான். பெரியமானே வேதத்தை ஆழமா, இப்பதான் மங்கி கிட்ட சொன்னேன், இப்பதான் டாக்டர் சொன்னேன், இப்பதான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், இப்பதான் ஜெயராஜன் சொன்னேன். Let us stand towards the Bible. வேதம் சொல்லுகிறது அவன் கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னான். ஆனால்
இந்த கொள்ளை நோய் எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னதினாலே தான் வந்ததோ, தீர்க்க தரிசனம் சொல்லாமல் திடீரென்று வரவில்லையோ, அப்ப இந்த காலத்துல தீர்க்க தரிசனம் முழுமையாய் சொல்லப்பட்ட ஒரே ஒருவராகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை நாம் இப்போது யோசிக்க வேண்டும். அவர் பூமியில சும்மா வந்து இல்ல, அவர் சும்மா வந்து பிறந்தில்ல, ஆக்சிடென்டா வந்து பிறந்தில்ல. பட் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு பிறப்பின் இடமும், அவர் மறித்த இடமும், அவர் வாழ்ந்த இடமும், அவர் வந்த இடமும், அவர் வந்ததனுடைய நோக்கமும் எல்லாமே உரைக்கப்பட்டது. நினைத்தீர்களா? கொள்ளை நோய் எப்படி தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி நடந்ததோ, அப்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலிருந்து மறிவு வரையிலும் தீர்க்க தரிசனமாய் நடந்தது. இதைத்தான் அநேக இடங்களில் பார்க்கிறோம். மத்தேயு 1:22 சொல்கிறது, அவர் பிறக்குவதற்கு முன்பதாக அவருடைய தகப்பனார் யோசேப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அது முடிந்த உடனே மத்தேயு எப்படி எழுதுகிறார்? தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நடந்தேறுபடியாய் இப்படி நடந்தது. ஊழியத்தின் ஒவ்வொரு காலத்திலும் எல்லாமே தீர்க்கதரிசினால் நடந்தது. கடைசியில இன்னும் நிறைய நடக்குது. அதுல ஒன்று, அவர் கழுதையின் மேல் பவனி வருகிறார். என்ன வேதம் சொல்கிறது? மத்தேயு 21:5 தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. அவர் கழுதையின் மேல் ஊர்வலம் வந்தது, குருத்துவாதிகளை பிடித்து ஓசன்னா என்று சொன்னது, சிறுவர்கள் பாலகர்கள் கத்தினது, எல்லாமே தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டபடி நடந்தது. இருக்கிறதா பிரியமானவர்களே? கொள்ளை நோய் தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டபடி நடந்தது. அந்த கொள்ளை நோயிலே தேவன் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு கிருபையாக, பரிகாரியாக வந்த இயேசு கிறிஸ்து சும்மா வரவில்லை, அவர் தீர்க்க தரிசனத்தின்படி வந்தார். அதைத்தான் பவுல் விவரிக்கிறார். ரோமர் 1:4-5 book of Romans 1st chapter verse 4 and 5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அவர் எப்படி பிறந்தார்? சும்மா வந்து பிறக்கல. தீர்க்க தரிசனத்தின்படி மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே வரமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஒரு தேவகுமாரனாய் இருக்கிறார். எதற்காக? கொள்ளை நோயினால் அழிக்க தேவன் நம்மை அனுப்பவில்லை. கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க நம்மை அழைத்திருக்கிறார், பரிகாரியாய் அழைத்திருக்கிறார். எப்படி கொள்ளை நோய் தீர்க்க தரிசனத்தின்படியே வருகிறதோ, அதே போல தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு வந்தார், மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். இதைதான் பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்வது எப்படி ஏற்புடையது? சீனாவில நல்ல பொருளாதாரம் என்று சொன்னீர்கள், அங்கே அழிவு. இந்தியா இந்த 2020 ரொம்ப நல்லா நடக்கும் என்று சொன்னீர்கள், அழிவு. புதிய தலைமுறை, புதிய தலைமையின் கீழ் ஆட்சி செழிப்பாய் நடக்கும் என்று தேர்தல் நடந்த போது சொன்னீர்கள், மீண்டுமாய் நம்முடைய மோடி அவர்கள் தான் வந்தார். புதிய ஆட்சி வரவில்லை. Why you are giving this false prophecy to the people? ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே பேதுரு எழுந்து நின்று ஜனங்களுக்கு போதிக்கிறான். தயவு செய்து கவனிங்க. அப்போஸ்தலர் 3:6-18 சொன்னான். Book of Acts 3:18 கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேற்றினார். இவ்விதமாய் தேவகுமாரன் உலகத்தில் வந்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நடந்தது என்றுதான் பேதுரு சொன்னார். இந்த சிலுவை ரோம அரசாங்கம் கொடுத்து விட்டது, அநியாயமாய் கொடுத்து விட்டது, அவரை நியாயமில்லாமல் கொடுத்து விட்டது என்றெல்லாம் சொல்லாமல், it all happened because of the word of God, because of the prophets, because of the prophecy, because of the prophecy. மீண்டுமாய் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13:29 பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் என்ன பிரசங்கிக்கிறார்? அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார். சொல்லுங்க, இந்த சொல்ல உலகத்துக்கு அப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறவர்கள் யாவும் நிறைவேறின பின்புதான் அவரை இறக்கி கல்லறையில வைத்தார். அதுவரையிலும் அவரை கல்லறையில வைக்க முடியல, அவரை ஸ்டாப் பண்ண முடியல, அவருடைய ஊழியத்தை நிறுத்த முடியல, அவருக்கு மரணத்தை கொடுக்க முடியல, அவருக்கு மரண கட்டுகள் அவருக்கு கட்ட முடியல, அவருக்கு மரணத்தினுடைய ஓசை எழுப்ப முடியவில்லை, ஒன்னும் செய்ய முடியல. Till such time all the prophecy were fulfilled. தீர்க்க தரிசனங்கள் என்ன கதை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் விட்டுட்டு ஏதோ ஒன்று ஜோம் பண்ணிட்டா பிள்ளைகள் எல்லாம் போய்விடுமே என்றார்ல. இப்பதான் கேட்ட மாங்கி என்ன மாங்கி பிரசங்க கேட்டியாங்க, வரவே இல்லை என்றார். வந்து பார்த்தாதானே
பார்த்தால் தானே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு ஜீவன் உண்டு, பிழைப்பு உண்டு என்று சொல்லுகிறார். We have asked them, we have informed them to listen to the word of God. அவர்களை பார்க்க சொன்னோம், ஆனால் பார்க்கவில்லை. தெரியுமா? அப்படியானால் இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய வேதம் என்ன அழைக்கிறது தெரியுமா? இங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இது சொல்றாங்க, நிறைவேறும். நான் அதற்காகவே இந்த சிலப்பு பிரவீன் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், என்கிட்ட தயவுசெய்து சொல்லாதுப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வேதம் உண்டு, அந்த வேதம் எனக்கு அழகாய் போதித்திருக்கிறது சிறு வயதிலிருந்து. 2 பேதுரு 1:19 2 Peter 1st chapter verse 19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. நல்லா கவனிங்க. அதிக சொல்லுங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பைபிள்ல உண்டு, மொத்தம் உண்டு. இயேசு வரப்போகிறார் என்பதை உரைத்ததின்படி, இயேசு திரும்ப வரப்போகிறார் என்பதை உரைத்திருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. கொள்ளை நோய் அவருக்கு பின்பதாக வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்ததினால்தான் உரைக்கப்பட்டபடி கொள்ளை நோய் வருகிறது போலவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி அந்த கொள்ளை நோய்க்கு பரிகாரியாகிய என் அப்பன் இயேசு வந்து பிறந்தார், மரித்தார், வாழ்ந்தார், வாழ்ந்துவார், மருந்து கொண்டிருக்கிறார். இதை கவனிங்க, இதை கவனிங்க, இதை கவனிங்க. வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனத்தின்படி வந்த பரிகாரியாகிய இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒன்றே ஒன்றை கவனிக்கலாமா? என்ன கவனிக்கலாம்? பிரியமான யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். யோவான் 15 11 25 27. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்ன காரியங்கள், அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன காரியங்கள். நான் என்னை மரித்தால் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இந்த கொள்ளை நோயாகிய கொரோனாவின் காலத்திலே எனக்கு சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து மரியாமலும் இருப்பான். தெரியுமானவர்களே, எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தின்படிதான் கொள்ளை நோய்கள் வந்தது அந்த காலத்திலே. ஆகவே தீர்க்க தரிசனத்தின்படியே வந்த என் அப்பனான் இயேசு, தேவனுடைய குமாரனான் இயேசு அந்த கொள்ளை நோக்கி பரிகாரியா இருக்கிறார். வேறு யாரும் பரிகாரி அல்ல. நோ ஹீலர் and no remedy, no solution, no result, no way except our Lord who has come into the world and died according to the prophecy.